வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் மேல்கலக்க நூல்கள், அதாவது சங்க இலக்கிய நூல்கள் சொல்லப்படும் 8 தொகை நூல்கள் மற்றும் பட்டுப்பாட்டு நூல்களோட அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது அப்படின்னு நூல்களை பிரிச்சிருப்பாங்க. அது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னு பார்க்கலாம். பொதுவாகவே குரூப் 4 எக்ஸாமில் மேல்கணக்கு நூல், கீழ்கணக்கு நூல், ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள், இந்த 4 டாப்பிக்கில் இருந்து கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கொஷின் பேப்பரு 1லேருந்து 3 கேள்வி வரைக்காலம் கூட கேட்பாங்க. முதல்ல சங்க இலக்கிய நூல், அதாவது 14 மேல்கணக்கு நூலை தான் சங்க இலக்கிய நூல்கள்னு சொல்லுவாங்க. அதை 2 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது 8 தொகை மற்றும் 10 பாட்டு என 2 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. இதில் 8 தொகை நூல்கள் என்னென்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, பதிற்று 10, புறநானூறு, பரிபாடல். இந்த 8 தான் 8 தொகை நூல்கள்னு சொல்லுவாங்க. அதே போல் 8 தொகை நூல்களில் முதல் வைத்து பாடப்பட்ட நூல் எதுனா நற்றிணை, அதுதான் ஃபஸ்ட்டு வரும். அதையும் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 10 பாட்டு நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமுருகன் ஆற்றுப்படை, பொருநாறாற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மலைபடுகடாம். அந்த மலைபடுகடாமை கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. அதோட பாட்டுடை தலைவன் நன்னன், இதையும் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுங்க. மலைபடுகடாமை கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. அதோட பாட்டுடை தலைவன் நன்னன், அதையும் கேட்டிருக்காங்க. கூத்தராற்றுப்படைன்றதும் கேட்டிருக்காங்க. அடுத்து மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநெல்வாடை. இது எப்படி அகம்புறம் இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்றதை பார்க்கலாம். முதல்ல 8 தொகை நூல்கள் எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், புறம் இருக்குங்களா, புறம்னா பூன்ற வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகுங்களா. அதில் 8 தொகை நூல்களில் பா, பூ இதிலலாம் ஸ்டார்ட் ஆகிற நூல்லாம் புறமில் வரும். அதாவது புறம்னா பூவில் ஸ்டார்ட் ஆகும். அதில் அந்த எழுத்தோட வடிவிலே ஸ்டார்ட் ஆகிற பா, பூ இதெல்லாம் புறம் வரும். சரிங்களா, அது பாருங்கள். பானா பதிற்று 10 பாவில் ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அது புறமில் வரும். அதுக்கப்புறம் பூ, புறநானூறு, அதுவும் புறமில் வரும். சரிங்களா. அடுத்து பரிபாடல்னு வருது இல்லைங்களா, பா பா இது 2 வரும். பா பா பரிபாடல்னு வருது பார்த்தீங்களா, அது அகமும் புறமும் சார்ந்தது. மிச்சம் இருக்கிற 5மே அகம் சார்ந்த நூல். சரிங்களா. இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. அடுத்து இந்த நூல்களுக்கான சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கும். நற்றிணைக்குனா நல்லுன்னு சொல்லுவாங்க. அது படிக்கும்போதே நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றோடிந்தோர் ஏற்றும் களி அப்படின்ட்டு ஒரு லைனே கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் ஃபஸ்ட் லெசனில் கடைசியாக கொடுத்துருப்பாங்க இதை. அதே போல் நற்கணக்கேன்னு சொல்லுவாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்கணக்கு நூல். சரிங்களா. அந்த திருக்குறள்லாம் வரும், அதுதான் நற்கணக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. அதோட பேரும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 10 பாட்டு நூல்கள். சரிங்களா. 10 பாட்டு நூல்கள் இருக்குது இல்லைங்களா, அது எது இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்குது இல்லைங்களா, அதோட பேர் ஞாபகம் வச்சுட்டா போதும். குறிஞ்சினா குறிஞ்சி பாட்டு, முல்லைனா முல்லைப்பாட்டு, மருதம்னா மலைப்படுகடாம், மாலை ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, மலைப்படுகடாம். அது கூடவே மதுரை காஞ்சியும் வரும். சரிங்களா. மருதமுக்கு 2 வரும். சரிங்களா. மருதம். அடுத்து நெய்தல், நெய்தல்னா நேல ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அப்போது நெடுநல் வாடை, நெய்தல். அப்புறம் பாலை, பாலைனா பட்டினப்பாலை. இந்த 5 இருக்கு இல்லைங்களா, அதோட பேரை வச்சு இந்த 6 நூல்களை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆற்றுப்படை நூல்கள் ஒரு 4 இருக்கும். அது என்னென்னா முருகர் ஆற்றுப்படை, பொருநார் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை. இதே ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கடவுள் பேர் முருகர் வச்சு முருகர் ஆற்றுப்படைன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வச்சு திருமுருக ஆற்றுப்படை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பொறுமையா அப்படின்றத வச்சு பொருநார் ஆற்றுப்படை வச்சுக்கலாம். அடுத்து சின்னது பெருசு, அதாவது சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை. இதுக்கான ஆசிரியர் பெயர்களை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போது இதில் எப்படி அகம்புறம் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அகம்னா உள்ளோ, சரிங்களா, புறம்னா வெளியோ, இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. படை, அதாவது அரசர்கள்லாம் அந்த காலத்தில் படை எடுத்து போனாங்கன்னா வெளியே தானே போய் சண்டை செய்வாங்க. அதை வச்சு இந்த படை சொன்னோம் இல்லைங்களா, இந்த 5 படையும், ஃபஸ்ட்டு 4 படை பொதுவான படை, 5வது மலைபடுகடாமும் கூத்தராற்றுப்படைன்னு தான் சொல்லுவாங்கன்னு சொன்னால் அந்த படையும் சேர்த்துக்குங்க. 5 படையும் புறம் சார்ந்த நூல். எக்ஸ்ட்ரா மதுரை, மதுரைன்றது ஒரு ஊர், வெளி ஊர் இல்லைங்களா, அந்த வெளி ஊருன்றத வெளியோ அப்படின்றத புறம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வச்சு இந்த 6 நூல்களும்
புறம் சார்ந்த நூல்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற இந்த 4 நூலை வந்து அகம் சார்ந்த நூல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் சங்க இலக்கியம், அதாவது 14 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லப்படுற 8 தொகை மற்றும் 10 பாட்டு நூல்களில் அகம் சார்ந்த நூல், புறம் சார்ந்த நூல் அப்படின்றத எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்றதுக்கான வீடியோ. இந்த வீடியோவோட ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்ததுக்கும் இப்போ நம்ம சொன்ன ஷார்ட்கட்டுக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம், அதாவது மேபி ஈஸியாக இருக்கலாம் இல்லைங்களா இந்த டாப்பிக்கு, அந்த வித்தியாசத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கான நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா, இல்லைனா இந்த வீடியோ எடுக்கிறதுல இம்ப்ரூவ்மெண்ட் எதனா பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அதை சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 14 மேல்கணக்கு நூல், 14 கீழ்கணக்கு நூல், ஐஞ்சிறுங்காப்பியம், ஐம்பெருங்காப்பியம், இந்த 4 டாபிக் சொன்னோம் இல்லைங்களா. இந்த 4 டாபிக் பற்றி நம்ம போட்ட வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க்கையும் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் அந்தமாரி எதனா இருந்துச்சுன்னா நோட்ஸ் எல்லாம் டெலகிராம் குரூப்பில் போட்டு வரும். ரெகுலராக கிடைக்கிற நோட்ஸ் எல்லாம் அதை படிச்சிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் டெலகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. தேங்க்யூ.